இங்க ஒரு பொண்ணு தெரியாம ஒரு பயங்கரமான பங்களாவுக்குள்ள போயிடுறா. அங்க ஒரு பயங்கரமான பிசாசு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்குது. ஆனா இப்போ அது அசையாம சில மாதிரி அப்படியே இருக்குது. அந்த பிசாசுக்கு முன்னாடி அந்த டேபிள்ல ஒரு பிளேட் இருந்துச்சு. அது என்னன்னு அவ எடுத்து பார்க்கும்போது பயங்கரமான கண்கள் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அங்கேயே வச்சிடுறா. அங்க சுத்தி சுத்தி பாக்குறான். அந்த டேபிள்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அப்போ அவளோட தேவதை சடனா அங்க பறந்து வந்து அதெல்லாம் சாப்பிடாத, ஆபத்துன்னு அவளை வான் பண்ணுது. ஆனா அவ அந்த தேவதைய கண்டுக்காம தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறம் இங்கதான் யாருமே இல்லையே, கொஞ்சம் சாப்பிட்டா என்னதான் ஆகும்னு நினைச்சு அங்க இருந்த ஒரு கிரேப்பை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. சடனா பின்னாடி இருந்த பிசாசுக்கு மெல்ல உயிர் வர ஆரம்பிக்குது. உடனே அதுக்கு முன்னாடி பிளேட்ல இருந்த கண்களை எடுத்து அதோட உள்ளங்கையில வைக்குது. அப்போ அந்த கண்களுக்கும் உயிர் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த கைகளை எடுத்து கண்கள் இருக்கிற இடத்துல வச்சுக்குது. இப்போ அந்த பிசாசால அதை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஈஸியா பார்க்கவும் முடியுது. ஆனா அந்த பொண்ணு கிரேப்ஸை சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அப்போ அந்த குட்டி தேவதை அவகிட்ட அது வருது, வேகமா ஓடுன்னு திரும்பவும் வான் பண்ணுது. ஆனா அவ அதை கண்டுக்கவே இல்லை. உடனே அந்த பிசாசு குட்டி தேவதையை பிடிச்சு அப்படியே சாப்பிடுறத பார்த்ததும் அவ பயத்துல உறைஞ்சு போய் நிற்கிறான். சடனா அதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு வேகமா அந்த பங்களாவை விட்டு வெளியே ஓடுறான். ஆனா அந்த ரூமோட டோர் குறிப்பிட்ட டைம்ல அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும். அந்த டோர் க்ளோஸ் ஆகுற டைம் வந்ததால இவ அங்க போறதுக்குள்ள க்ளோஸ் ஆகிடுது. அவ பயத்துல உறைஞ்சு நிற்கும் போது அந்த பிசாசு பின்னாடியே அவளை நெருங்கி வந்துட்டு இருக்குது. சடனா அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே ஒரு சாக் பீஸை எடுத்து அங்க இருந்த சீலிங்ல ஒரு ரவுண்டு வரைகிறான். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வழியா அந்த சீக்ரெட் டோர் ஓபன் ஆகிருது. உடனே வேகமா வெளியே வந்து அந்த பிசாசை ரூமுக்குள்ளேயே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு பிசாசு அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வருது. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.